நீங்கள்லாம் கோல்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? தேங்க்யூ. எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரில. நான் சும்மா போட்டு பார்த்தேன் எவ்வளோ பேர் எப்படி ஸ்கேம் பண்ணலாம் அப்படின்னு. கோயம்புத்தூருக்கு ஸ்கேம் என்ன புதுசா ஸ்கேம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு ஆசைக்கு பண்ணி பார்த்தேன். தேங்க்யூ மேம். வாட் யூ டூ மேம்? மேடம் ஐ கான் டீல் வித் காம்ப்ளிமெண்ட்ஸ் மேடம். அதனால தான் மேடம் நான் காமெடி பண்ணிருக்கேன். இல்லைனா பான் ஸ்டார் ஆயிருப்பேன் மேடம். இன்னைக்கு வீக்கெண்டில் ஏதோ சாண்டா சோஷியல்லாம் நடக்குதாமே, அதெல்லாம் ஓ அதுக்கும் போறீங்க, என் ஷோக்கு வந்திருக்கீங்க மேடம். ரொம்ப ஸ்வீட் மேடம். நீங்கள் மற்றவனுங்கெல்லாம் பாருங்க மேடம், அதுக்கு போயிட்டு சீட் டேக்கு என்கிட்ட வந்தீங்களா மேடம்? ஐ கெஸ் யூஆர் நீங்க சீட்டேவை தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மேடம். அந்த மாதிரி சீட்டிங் கிடையாது மேடம். என்ன மேடம் பேசுறீங்க? ஓகே, நீங்க ஜிம் போறீங்க. ஓகே. ஏன் மேடம் இது என்ன மேடம் கான்வர்சேஷன்? ஐ ஜஸ்ட் சாட் டவுன். அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? ஐ அம் an architect. யூ ஆர் an architect. ஓகே மேடம். வாட் எல்ஸ் மேடம்? வேற எதுவும் இல்லை. யூ ஆர் ரன்னிங் a firm or you are in a firm? Freelance. So how long have you been an architect? 1 year. உங்களுக்கு தான் காமெடி. உங்களுக்கு தான் காமெடி. உங்களுக்கு தான் காமெடி. ஓ உங்களுக்கு தான் காமெடியானா? நீ யாரியா? உனக்கு எப்படி எல்லாமே தெரியுது? நீங்க யாரோட வந்திருக்கீங்க? நீங்க ஃப்ரெண்டா மேடம்? எவ்வளோ நாளா மேடம் ஃப்ரெண்டு நீங்க? ஸ்கூல்ல இருந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸா? ஓ ஓகே. எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? பக்கத்து கிளாஸ். ஓகே ஓகே. இப்படிதானா? இப்படி பேசிட்டே இருப்பாரா? இல்ல இல்ல இப்போதான் இப்படி. Are you in a relationship or you? No. Are you disappointed? No. It's not like that. Okay. How long has it been since you've been in a relationship? With What are you asking? மேடம் இல்ல மேடம், தெளிவாக தமிழ்லயே கேட்டுறேன் மேடம். கருமத்தை கடைசியா யாரோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க, எவ்வளவு நாள் ஆச்சு அப்படி கேட்டேன் மேடம். Is it supposed to say? இந்த ஷோவே அதான். நீங்க ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, அவன் சைஸ் என்னங்கிற அளவுக்கு சொல்லுவான். நீங்க வெயிட் பண்ணுங்க, புரூட்டலா போவோம். நீங்க சொல்லுங்க மேடம். லாஸ்டா when 1 year back. What happened? You broke up with this guy? Yeah. Who was that guy? நீ மூடு, நான் பேசிக்கிறேன். உடனே துள்ளி வராரு, வந்துட்டேன். நீங்க சொல்லுங்க மேடம். He was a teacher. I'm also a teacher. பயந்துட்டேன் மேடம். நீங்க ஸ்டூடெண்ட்னு சொல்லியிருந்தா ப்ரூட்டலா இருந்திருக்கும். ஓகே, you are a teacher. Yeah. What do you teach? English. Oh, okay. And him? PTR. Dance. Oh. Beautiful madam. ஸ்கூல் அது? எந்த ஸ்கூல்? இப்போ அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்களா நீங்க? அப்போ வேணாம் மேடம், வேணாம், நான் வந்து சேர்ந்துருவேன். இல்ல. Okay, what happened? Why how long were you dating this guy? Like 6 to 7 months, but then he cheated. With which teacher madam? With a college girl. Okay, and what happened? Who was this girl? Do you know her by any chance? Yeah, I know her. You want me to say her name? அந்த பொண்ணு பேரு தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி என்ன மேடம்? என்ன ஒத்துட்டு போயிட்டா, அதனால நம்ம என்ன பண்ண போறோம்? என்னாச்சு? அதுதான் எப்போ எல்லாரும் எப்படி சீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி he went with her. And how did you get to find it? That girl messaged me. Oh wow, what did she? Girl, listen to me. This guy, இவன் உன் வீட்ல மட்டும் டான்ஸ் ஆடல. என்ன சொன்னாரு? Like she showed some photos, like he's with me also. I know like he's with you, but she was like okay with being with him. She know my presence. அதாவது நீங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னு ஓகே சொன்னவங்க அவங்க. ஓ.
And at one point, she couldn't take the fact that he is like with me most of the time. So தட் அவங்க ஏத்துக்க முடியல. என்ன எகத்தாலும்ல. அதனால உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி நீ கிளம்பிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாவா? kind of கிட்டத்தட்ட நீ கிளம்பிரு நான் வச்சுக்கிறேன் இவனை. அப்புறம் அந்த ஆள்கிட்ட என்னன்னு போய் கன்ஃபர்ம் பண்ணீங்க? மூணு பேருமே ஒரு ஹோட்டல்ல உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இருக்காங்களா நீ? I don't know. சேம் ஸ்கூல் தானே? No, I left like இப்போ வேற ஸ்கூல்ல இருக்கேன். அப்ப அந்த ஸ்கூல் பேர் என்ன? சொல்லுங்க. நான் போட மாட்டேன் வீடியோ. இந்த மிஸ்ஸை பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? அந்த மாதிரி நாங்க ஐ மீன் எப்படி சொல் பெடகாலஜிக்கல் சம்திங் அந்த மாதிரி நாங்க we will be teaching இப்போ என்ன சொன்னீங்க? தமிழ்ல சொல்ல அவனுக்கு புரியாது அப்படின்றது. வரண்டி நீ எந்த ஸ்கூல்ல டீச்சரு? நீங்க ஸ்கூல் நீங்க எங்க என்ன பண்றீங்க? ஐ அம் a banker actually. ஏன் மலையாளியானோ? இல்ல தமிழானோ. இல்ல நீ லூசு. Give the mic to your friend, no? Okay, you work in this, I mean you used to work in this school called, and he's still there. I don't know. You don't know. What do you know, madam? I don't want to interfere myself in someone else's business. Oh, madam. I'm not telling you. நான் என்னன்னு சொல்லவே இல்லையே. நீங்க முஸ்லிமா? இல்ல எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க மேடம். சீச்சி. I'm kidding. Okay. இல்ல மேடம், but no, I'm actually surprised that you moved on in a year. Some people here are அதுக்கு தகுதியே இல்ல. மூஞ்சி தெரியும் எனக்கு எதுன்னு. இந்த அம்மா எதுக்கு ஜிம் போனீங்கன்னு நினைச்சீங்க? How long have you been dating this person? 5 years. Oh, ஆரம்பிக்கலாமா? மேடம் மைக் இங்க கொடுங்க. உங்களுக்கு பாருங்க இப்ப அட்வைஸ் வரும் பாருங்க. எப்படி மீட் பண்ணீங்க? காலேஜ். அவரும் ஆர்கிடெக்டா? ஓகே. எந்த காலேஜ்? அது வந்துட்டு ஒரு முஸ்லிம் காலேஜ். உங்க ஆளும் முஸ்லிம் தானே? தெரியும்டி. தெரியுமா? சூப்பர். இது எப்படிமா நார்மல் ரிலேஷன்ஷிப்? உங்க வீட்ல தெரியுமா? தெரியும். அந்த பையன் வீட்ல தெரியுமா? தெரியும். என்ன சொல்றாங்க? கன்வெர்ட் ஆக சொல்றாங்களா? ஆமா. ஏப்பா சூப்பர்மா. முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல. நல்ல வேளை நீ பொண்ணா பிறந்த. ஒரு பையனா பிறந்திருந்தே பையனா பிறந்த என்ன தப்பு? கதை சொல்றேன் கேளு. ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். நான் வந்துட்டு இந்த வென்யூ வந்துட்டு ரெக்கி பண்ண வந்திருக்கேன். திஸ் இஸ் யூஸ்வலி கமெடியன்ஸ் டூ பிஃபோர் அ ஷோ. சரி வாங்க உள்ள போகலாம். (2023) வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டப் காமெடி ஷோனா 1 மணி நேரம் நான் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு ஷோவை நான் பர்ஃபார்ம் பண்ணுறேன். அதில் வெறும் 40 பேர் வராங்க. அன்னைக்கு தேதிக்கு 40 பேருங்கிறது எனக்கெல்லாம் பெரிய நம்பர். அந்த 40 பேரில் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் பேர் தான் அருண். அவர் தான் இன்னைக்கு இந்த ஷோவோட ப்ரொடியூசர். இது வந்துட்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, என்னோட ஆடியன்ஸ் என்னோட ஃபேனாக இருந்து அதுக்கப்புறம் என்னோட ப்ரொடியூசராக மாறினது கதை. ஸோ இன்னொரு முக்கியமான ட்ரிவியா என்னென்னா, என்னடா 100-200ன்னு ஷோ பண்ணிட்டு அதுக்கு நீ என்னை கூப்பிடுற, அதுக்கு எப்படி வரது? நீ வந்துட்டு ஒரு 1500-2000 டிக்கெட் பண்ணு, அன்றைக்கி நான் வரேன் அப்படின்னு எங்கள் அம்மா எனக்கு சேலஞ்ச் பண்ணாங்க. அந்த சேலஞ்ச் கொடுத்து இன்னையோட 3-4 வருஷம் ஆச்சு. பட் அது இன்னைக்கு தான் ஓரளவுக்காவது நிறைவேறுங்கிற நம்பிக்கையில் நான் இருக்கேன். பட் அது உங்கள் கையில் தான் இருக்குது. Are they okay with you actually becoming a Muslim? Not exactly, but they're still thinking about it. Oh, okay. And how are you going to deal with it or tell them? They're kind of leading to the path where
நான் அழக்கூடாது, நான் அப்செட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு they were like ஓகே நீ வேணா மாறணும்னா பண்ணிக்கோ சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ நல்ல பேரண்ட்ஸ். I know. யூ ஷுட் பி கிரேட்ஃபுல். But I'm like more into the fact that நான் அந்த ரிலீஜனுக்கு நான் வந்து கமிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிக்கிறேன். ஏன்னா முஸ்லிம் மீனிங் இட்ஸ் மோர் யூ ஹேவ் டு கமிட் மோர் ரைட். Are you teaching me? Because it is better, madam. I mean, you are a better Muslim than I am. அந்த பையன் வீட்ல என்ன சொல்றாங்க? His parents are also, his mom is actually very, very fine with me being whoever I am. His mom likes me, so it's all going good. Now, Muslim Marna, they are happy with it. மாறினா எங்க வீட்ல இல்லனா இல்ல அவ்வளவுதான். He's also okay with the fact that நான் ஏன் அந்த பையனை கிறிஸ்டியனா மாற சொல்லுங்களா? கேட்டிருக்கேன். என்ன சொன்னான் அந்த பையன்? அவன் வந்து சொல்றானா இல்ல he's a first born no. நானும் ஃபர்ஸ்ட் பார்ன் தான். நான் லவ் பண்ணா நான் கன்வெர்ட் ஆவேன். ஆனா இந்த வீடியோ வெளியே போட மாட்டேன். அது வேற விஷயம். He has family no. He has நான் அனாதை. என்னமா பேசுற? எனக்குமே குடும்பம், எல்லாருக்குமே தான் குடும்பம் இருக்கு. but he has உங்க சரி மேடம், ஓபனாவே கேக்குறேன். உங்களுக்கு குடும்பம் இருக்குல்ல? ஆமா. But I'm single, single born மாதிரி தானே. Even more the reason why he should convert. First born தானே, ரெண்டாவது பையனை ஏதாவது பண்ணிக்கலாம். No, not exactly. உங்களுக்கு முஸ்லிமா மாறணும் மேடம். புரிஞ்சு போச்சு. மார்க்கத்தை எப்படியோ உங்களை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க மேடம். ஆனா அந்த பையனுக்கு தான் மேடம் கிரெடிட். கிறிஸ்டியன் ஆகி உன்னையே அவன் கன்வெர்ட் பண்ணிருக்கானா? Muslims in Christians dominating jobs. Beautiful madam. அப்படி இல்ல மேடம், நான் கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆயிருப்பேன் மேடம். என்ன வேலைப்பாடு மேடம்? மேடம் உங்க ரிலிஜன்லாம் எவ்வளவு ஃபன்னா இருக்கு பாருங்க. சாண்டா கிளாஸ் வராரு, பாட்டு பாடுறாங்க. ஆனா முஸ்லிமா மாறினா there are a lot of பிரியாணி காசப்பட்டே சாவறானுங்கடா அவனுங்க. அம்மாவும் கூட பிரியாணி நல்லா பண்ணுவாங்க. உங்க அம்மாவை மாத்துவோமா? ஓகே. சோ அந்த பையனுக்காக நீங்க இது பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. யோசிக்கிறேன். இப்போ இத்தனை நேரம் நான் பாடம் எடுத்தது ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனுக்காக. நடக்க போறது இல்ல. நீ வீடு கட்டுறது கூட நடந்துரும், இது நடக்காது. வீடு கட்டுறது நடக்குறோம். நான் ஆர்க்கிடெக்ட்ல. மக்கு, நான் அதத்தான் நானும் சொன்னேன். ஓகே. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல உன்னை எப்படி திட்டலான்னு சும்மா சொன்னேன். Actually he was okay with the fact that நான் வந்து கிறிஸ்டியனா இருந்தானா ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தான். என்னன்னா அவங்க சொந்தக்காரன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேட்பாங்கன்னு சொல்லி. அப்படி கேட்டா ஒரே ஒரு பதில் தான் அப்படின்னு சொல்ல. அது எப்படி நான் என்ன சொந்தக்காரனோட நீ குடும்பம் நடத்த போற? அவனோட தானே குடும்பம் நடத்த போற. அது நான் சொல்ல முடியாது. அவனை தான் சொல்றேன். அது அவங்க கிட்ட சொல்லுங்க. நான் வர போன் பண்ணி கொடுக்கிறேன். சொல்லுங்க. எங்க ஆளுகிட்ட இதான் பிரச்சனையே. அதேதான். I can relate with you. Do you understand how hard it is for me to do stand-up comedy in a regular basis? Yes, I can. இவனுக்கு எல்லா வீடியோவும் பார்த்துட்டு எங்க அம்மாக்கு மெசேஜ், உங்க பையன் எப்படி பேசுறான்? என் பையன் உன்னையே அப்படித்தான் பேசுவான் அப்படின்னு. Any couples in the house? Make some noise. Oh, so many people. All right. Hi madam. நீங்க தான் லேட்டா வந்தது. சார் நான் ஒண்ணே ஒன்று கேட்கட்டா? எனக்கு போட்டோ உங்க கூட எடுக்க முடியுமா? எனக்கு பெட் இருக்கீங்க. ஒரு உங்க கூட ஒரு போட்டோ எடுத்தேன்னா அவ வந்து அவ லவர் கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவான்னு சொல்லிருக்கா. சாகித்யான்னு ஒரு பேரு. மேடம் நான் என்ன வாட்ச் பீஸா மேடம்? இவனோட போட்டோ எடுத்தா எனக்கு ஒரு சாம்சங் கலர் டிவி கிடைக்கும் அந்த மாதிரி. இப்போ உனக்கு போட்டோ எடுக்கணும். ஆமா. ஒரு வீடியோவே எடுத்து அந்த பையனுக்கு அனுப்புவோம் நம்ம. பேரு வருண். பேரு வருண். ஆமா. ஓகே மேடம் உங்க பேரு என்ன? சாகித்யா. சாகித்யா. சாய்நித்யா. ஓகே. சாகித்யா. சாகித்யா. ஓகே. பேசுறது ஹரிஸ்ரீ. எனக்கு ஏதோ நான் சன் மியூசிக்ல இருக்கிற மாதிரி இருக்கு. 2005ல இப்போ போட்டோ எடுக்கணும். அப்போ நீங்க ப்ரோபோஸ் பண்ணுவீங்க இந்த பையனுக்கு. இதனால எனக்கு என்ன கிடைக்கும்? வீடியோ எடுக்கிறீங்க சொன்னீங்க. உன்னை வெளியே அனுப்பி இருக்கணும். நான் தெரியாம உன்கிட்ட உனக்கு கல்யாணமே நடக்காது போடி.
குகுல் ஹேன்னு சொல்லுவேன் அவ்வளவுதான். இல்லன்னா சோஸ்திரம் அப்படின்னு கிளம்ப வேண்டியதுதான் இல்லையா? I love you so much. நான் அழுதுருக்கேன். இப்போ கூட தான் ரீசெண்டா அழுதேன். ஏன் அழுதீங்க? அவங்க கிட்ட சொன்னேன். என்னன்னு எல்லாம் கேட்க கூடாது. என்ன ஏன் அழுதீங்க? நீங்க காமெடி பண்ணீங்க. காசு எதுக்குடா கொடுத்த நீ? Hi sir, you're a couple? How long have you been a couple? 12 years. Oh wow, so cool sir. Beautiful. நமக்கு இல்ல கை தட்ட வேண்டியதுதான் வீட்டுக்கு போனா. Alright, okay. So how did you guys meet? Arranged marriage. Oh, beautiful sir. சில பேருக்கு நடக்காது சார். ஒன்னும் சொல்லமா? என்ன சொல்லுங்க? இனி அந்த பொண்ணு கிட்ட மைக்கு போனா கொன்றுவேன். என்ன? So in this past 12 years sir, what have you understood about marriage? மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அவ்வளவுதான். Mutual ரெஸ்பெக்ட். respect. கேட்டுக்க. அம்மஞ்சலி பிரயோசனம் இல்ல. Okay. So fine madam. கால் தான பேசுங்க. Okay. What do you like about your wife sir? வெரி இன்னசென்ட். வெரி இன்னசென்ட். Very innocent. Did you manipulate her into this wedding? No. No. Okay, okay. Very innocent. What do you mean by very innocent? இல்ல அப்படி இல்ல, பட் வெரி கேரிங் அண்ட் என்ன சொல்றது, ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும். ரெண்டு சைடுல ஃப்ரீடம் இருக்கு. ஸோ ஜஸ்ட் கோஸ் ரியலி ஸ்மூத். நீங்க மேடம் வெக்கப்படுறீங்க. ஐயோ 12 வருஷம் கழிச்சு இந்த ஆள முடியல அப்படின்னு அப்படின்னு. You tell me madam, what do you like about him? Every woman in this house is drunk right now, except for the English teacher. Good job. இல்ல உங்களை பார்த்தாவே சிரிப்பு வருது. இல்லைங்க, அதான் வரணும் மேடம். நீங்க அதுக்கு தான் காசு கொடுத்தீங்க. எனக்கு யாரும் தெரியாது, இவர்தான் கூட்டு வந்தாரு. எனக்கு வந்தது சிரிப்பு தான் வருது. ஏன்னா யாருன்னே தெரியாது, பார்த்தோன்னே சிரிப்பு வருது. இங்க என்ன எழுதியிருக்கு? டிவிக்கு என்ன எழுதியிருக்கு? ஓ, நான் ஷோவே பண்ணலடா, இனிமே விடுங்கடா. பண்ணாலும் வாங்கிட்டு தான் இருக்கேன். கமெண்ட்ஸ்ல அதே வர பார்த்துட்டியா? நேர்ல வாங்கவே மாட்டேன் மேடம். They love me. நான் வாழ்க்கையில நான் இது வரைக்கும் எவ்வளவோ அஃபென்சிவான ஜோக்ஸ் நேரா கூட பார்த்து கெட்ட வார்த்தை திட்டி இருக்கேன். ஒண்ணும் இல்லை, இந்த பையனை இப்ப திட்டினல, அந்த பையன் பாரு. இப்ப செருப்படிங்கிற ஏதோ ஒண்ணு பேசுறியா நீ? நீ இப்படியே மாறுறியே, நல்லா மாறுவ நீ. எது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எல்லா விதமும் நான் வாங்கியிருக்கேன். தூடு படமே என் கதைன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த மாதிரியா? ஓகே. நீங்க யாரோட வந்திருக்கீங்க? ஹாய் கசின். ஹலோ. ஓகே. எவ்வளவு நாளா கசின்ஸ்? 3 months கசன். முன்னாடி தான் தெரியும், பட் இப்போ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனால மீட் பண்ணோம். 3 months பேசி. யூஷுவல் டே இன் கவுண்டர்ஸ் லைஃப். ஓகே, கூல். இப்போ என்ன மேடம், வீட்டில் சொல்லிட்டீங்களா? இல்ல, அவங்க ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. சொல்லுங்க மேடம். இல்ல ஸ்டோரி கசினே சொல்லு. உங்க லவ் ஸ்டோரி அவர் சொல்லணுமா? அவர் ஹார்ட் பிரேக்ல இருக்காரு. இந்த கதை வர நான் சொல்லணுமா அப்படின்னு? 4 years ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா, சேம் லைக் அவங்க ஸ்டோரி மாதிரி தான். He was already in a relationship with other girl for 7 years. இப்பதான் அது தெரியும். இவ 4 years அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தா, பையன் நீங்க வந்துட்டு ஒரு பையனோட 4 years ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. அந்த பையன் 7 வருஷத்துக்கு முன்னாடியே இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டோட இருந்திருக்கலாம். ஆமா, சைமல்டேனியஸா 2 பேருமே இருக்காங்க. சைமல்டேனியஸாவா மேடம்? என்ன மேடம்? அப்புறம் சேம் இதே மாதிரி 3 பேரும் உட்கார்ந்து பேசி, அவன் வந்து இவங்க செலக்ட் பண்ணி 3 பேரும் பேசி 3 பேரும் பேசி, அந்த பையன் வந்து நான் உன்னதான் அதிகமா லவ் பண்ணேன், நீ தான் என்னோட குட் டைம்ஸ் அண்ட் பேட் டைம்ஸ். யார், இவங்க கிட்டயா இல்ல அவங்க கிட்டயா? இவங்க கிட்ட.
இப்போ நீங்க அந்த பையனோட தான் இருக்கீங்களா? இல்ல கைண்ட் ஆஃப் ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு. ஓகே. என்ன ப்ராப்ளம்? பட் ஸ்டில் இன்னும் வந்து இவன் வந்து அதுல இருந்து மூவ் ஆன் ஆகல அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னும் வேண்டாம் அப்படின்னு வாயை தந்து சொல்லல. ஏன் கேட்டா ட்ரூ லவ் அப்படின்னு இவ வந்து நான் வந்து உண்மையா ட்ரூ லவ்வா? மேடம் வேண்டாம் மேடம், மென்டல் ஹெல்த் முக்கியம் இல்லையா? ஆக்சுவலா இந்த ஷோக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரிஸ் இஃப் இன் கேஸ் உங்களுக்கு தெரியலன்னு உங்க ஒப்பீனியன் என்னன்னு கேட்கணும் அப்படின்னு. லீவ் ஹிம், தட்ஸ் ஆல். நீங்க ஏன் அவனை பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? அதுவும் வந்து இவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. லைக் 3 months பேக் வந்துட்டு இந்த மாதிரி அவன் அது கண்டுபிடிக்கலன்னா நீ சேர்ந்தா இருந்திருப்பீங்க. கண்டுபிடிக்காம இருந்தா இவனுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காது. அண்ட் நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் கசின் சும்மா இருக்கீங்க? கசின் அந்த ப்ராப்ளம் ஆனப்பதான் நான் என்ட்ரி. Good job, cousin. That's what cousins do. ஆகஸ்ட் 3rd வந்து ப்ராப்ளம் ஆகுது. மேடம், September 3rd. the best option cousin தான் இன்னைக்கு தேதிக்கு. கசின் பேரே எனக்கு தெரியாது, பட் he has saved me in different times. எனக்கு யாருனே தெரியாது, ஆனா என்னை காப்பாத்திருக்காரு அவரு. எனக்கு ரத்தம்லாம் கொடுத்துருக்காரு தெரியுமா? ஆகஸ்ட் 3rd வந்துட்டு இந்த இஷ்யூ உங்களுக்கு தெரிய வந்துச்சு. செப்டம்பர் 3rd நான் பேச ஆரம்பிச்சேன். இல்ல நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன், எனக்கு இவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் யூ லீவ். அவ்வளவுதான். அவர் வந்துட்டு இந்த கதை இன்கேஸ் நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா ஒப்பீனியன் கண்டுபிடிக்க வரல, என்ன எப்படியா சேர்த்து வைடா. யப்பா கரெக்ட் தான். ஓகே, ஒன்னு பண்ணுவோம். ஈவன் ஆஃப்டர் செப்டம்பர் அந்த ஆகஸ்ட் 3rd ப்ராப்ளம் ஆனதுக்கு அப்புறம் நான் ஃபேக் ஐடியில இருந்து அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணேன். ஏன் சும்மா லைக் ஸ்டில் ஷி வாஸ் லைக் நான் இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கேன், மூவ் ஆன் ஆக முடியல. ஃபேக் ஐடி பொண்ணு ஐடி பொண்ணுகிட்டே ஃப்ளர்ட் பண்ணானா அவன்? ஃப்ளர்ட் மட்டும் பண்ணல, ஷி லைக் வீடியோலாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டா. அண்ட் தென் லைக் இது ட்ரூ லவ்வா? ஊட்டிக்கு போ. ஆக்சுவலா என்னன்னா வீட்ல வந்து சண்டே மாட்டிட்டாங்க ரெண்டு பேருமே. வெட்னஸ்டே என் கூட ஊட்டிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு ஃபேக் ஐடியில. என்ன வீட்ல சண்டே ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டீங்க, வெட்னஸ்டே உங்க கூடயே ஊட்டிக்கு போலாம்னு பிளான் பண்ணிருக்கான். ஐ மீன் அந்த ஃபேக் ஐடியில இவன் வந்து வீட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கா, அவன் தான் வேணும் அப்படின்ட்டு. பட் அவன் வந்து என்னை ஊட்டிக்கு கூப்பிட்டான். Holy shit bro. அந்த சாட் எல்லாம் வந்து நான் வந்து பிடிஎஃப் கன்வர்ட் பண்ணி இவளுக்கு அனுப்பிச்சேன். பிடிஎஃப் ஒருத்த பிரசன்டேஷன் பண்ணிருக்கான் ப்ரோ. லிட்டரலா 3000 bro first of all bro, you don't pay for me, you pay for the stories. இல்ல 2 daysல வந்து 3500 மெசேजेस போயிருந்துச்சு. யாருக்கு? உங்களுக்கு கான்வர்சேஷன்? அவனுக்கும் மண்டே. ஒரு நிமிஷம் இருங்க, எப்படி ஒரு பொண்ணா பியூட்டிஃபுல்லா ஃப்ளர்ட் பண்ணிருக்கீங்க நீங்க? எனக்கு அதுதான் டவுட்டா இருக்கு இப்போ. நான் வந்து ஆரம்பிச்சேன், அவன் ஃபினிஷ் பண்ணிட்டான். அரை சொல்லா சொல்றானே. இல்ல வெளிய போலான்னு ஸ்டார்ட் பண்ணா வெளிய போனா என்ன பண்ணுவோங்கிறது வரைக்கும் அவங்க. நீங்க அசராம உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கணுமே. ஆஹா, டெக்ஸ்ட் இப்படி பண்றானே. திஸ் இஸ் சோ சேட் மேன், ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் எவர். ஐ மீன் இது சிரிக்கலாம், நான் சிரிச்சாலும் வந்துட்டு மேடம் வேணாம் மேடம், நான் வந்துட்டு ஷோ தள்ளி வச்சுட்டு தனியா உங்ககிட்ட சொல்றேன் மேடம். ஐ மீன் இப்போ அந்த மாதிரி சொல்றேன் மேடம். அவன் வேண்டாம் மேடம், இவர் தங்கமான ஆளா இருக்காரு. உங்க பேர் என்ன ப்ரோ? சிவி. ஓகே, நீங்க இன்னைக்கு முடிவு எடுக்க வேண்டாம். ஆனா கிவன் தட் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா, இல்ல நான் அவங்க வீட்லயே சொல்லிட்டேன் ஐ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு. உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்படி நடுவுல பேசினா என்னால வேலை பார்க்க முடியாது. நான் விங்மேன் வேலை சூப்பரா பார்ப்பேன். 2 minutes கொடு, நான் ஃபினிஷ் பண்றேன். அந்த ஃபினிஷ் இல்ல. இவருக்கு நோ சொல்றதுக்கு அவரை தாண்டி வேற ஏதோ காரணம் இருக்குதானே? அப்படிலாம் எதுவும் இல்லைல்ல. அப்ப எஸ் சொல்லுங்க மேடம். நீங்க இங்கேயே வந்து ப்ரொபோஸ் பண்ணிட்டு போயிருங்க சார், அவருக்கு பண்ணிருங்க சார். Go for it. Go for it. Do it. You should never be embarrassed to show love, and even if it is someone else's wife, you are never supposed to. And I understand that it comes from a good place from your side. கசின்ஸ்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா இருந்திருக்காங்களா? நிறைய பேர் பண்ணிருக்காங்க. நீங்க பண்றதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை. தூரத்து கசின் தானே. ஏன்னா நீங்க 3 வருஷமா தான் பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா ரொம்ப தூரமா தான் இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு இடத்துல மீட் பண்ணி தானே. அதான் மேடம், பெட்டர் ஆப்ஷன் மேடம். நல்ல பையன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு நீங்க தான் வருத்தப்படுவீங்க.
நீங்க யாரோட வந்திருக்கீங்க ப்ரோ? தங்கச்சியோடயா? ஒன்றும் இல்லைல்ல. திரும்பி உட்கார்றா, அங்க கிட்ட பார்த்துக்கிட்டு இருக்க. தங்கச்சி பார்த்து விடுமா ஏதாவது பாவத்தை. இல்லை மேட்சிங் ட்ரெஸ் போடுறதுக்கு எங்கள் வீட்டில் தான் 3 days ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் தான் ஜோக்கர் இப்போ. இல்லையா இல்லையா இப்போ என்ன வச்சு ஒரு ஜாலி பண்ணிருக்கீங்க நீங்க. ப்ரோ இவன் என்ன கரெக்ட் பண்ண வந்துட்டு எங்க அப்பாவை கரெக்ட் பண்ணிட்டான். இப்போ எங்க அப்பாவை சேர்ந்து உன் புருஷனை கரெக்ட் பண்ணிட்டான், அவங்க அப்பாவை கரெக்ட் பண்ணிட்டான். வேற இப்போ வந்து என்டையர் ஃபேமிலியும் சேர்ந்து இவன் இங்க தான் இருப்பான், நீ வெளிய போறனா கிளம்பி போய்க்கோ கெட்ட வார்த்தையில சொல்லி திட்டுறாங்க ப்ரோ என்னைய. இவன் இங்க தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாரி மேடம், ஆனா உங்க அம்மா போட தான் மேடம் நானும் 2 நிமிஷத்துல நானும் கெட்ட வரல திட்டிடுவேன். பட் இல்லை அவங்களுக்கு இந்த லைக் இந்த ப்ராப்ளம் எல்லாம் தெரியும். மேடம் தான் சொல்லிட்டு இருக்கேன். மேடம், வாட் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் ரைட் நோ இஸ் எக்ஸைட்மெண்ட் அண்ட் டிராமா தான் லவ் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது கிடையாது. லவ் அது கிடையாது. ரொம்ப டயரிங்கா போர் அடிக்க அசிங்கமா இருக்கும். அதனால அப்பவும் சேர்ந்துருப்பாங்க. 12 வருஷம் கூட இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, மூஞ்சியை கூட பாத்துக்க முடியல 2 பேர்னால. இவன் தான் அப்படி இருக்காங்க. அப்படி ஆரம்பிக்கிற லவ் தான் மேடம் கொஞ்ச நாள் அது இருக்கும் நான் நம்புறேன். அது உங்க கால் தான். 4 வருஷம் சேர்ந்துருக்கீங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கிறதுனால புடிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல மேடம். நான் 4 வருஷம் டிகிரி தான் படிச்சிருக்கீங்க, அதுக்கேற்ற மாதிரியா வேலை பார்க்குறோம். இல்லை மேடம், மற்றவனை தானே பிழைக்கிறோம். பட் ஐ ஹோப் யூ போத் எண்ட் அப் டுகெதர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர் இட்ஸ் அபவுட் டைம் தட் யூ வேக் அப் ஃப்ரம் திஸ். ஐ நோ, ஐ அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காகவும் இருக்குது, அதே சமயம் கரெக்டுன்னு தோணுது. பட் இதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போறேங்க. பக்கத்துலேயே இருக்கான் நல்ல பையன். 100 வாட்டி சொல்லிட்டேன், நான் எதுக்கு ஒரு பையனுக்கு இதெல்லாம் பண்ணிருக்கேன். பட் ஓகே, ஒன்றும் எதுவுமே இல்லைம்மா. யூ வீடியோ யூடியூப்ல போடுவீங்கல்ல? கண்டிப்பா போடுவேன். கண்டிப்பாக போடுவேன். ஐயோ, இந்த வீடியோ நான் போடுறேன். உங்க பேர் நான் போடல. ஏய் நீ வெளியே போடி, நான் உனக்கு காசு கொடுக்குறேன். நான் நீ வெளியே போடி, நீ வெளியே போ. இங்க பாரு எல்லாரும் காசு, நான் இல்ல. நீ வெளியே போ, நீ வெளியே போ. டைம் என்ன? ஓ அதுக்குள்ள 1 hour ஆயிடுச்சா? ஓ ஷிட் ப்ரோ. ஓகே, நான் என் ஆடியன்ஸை பார்க்குறேம்மா. நான் கை தட்டது ஒண்ணுதான் துப்பு தந்தம்மா. மேடம், நீங்க யாரோட மேடம் வந்திருக்கீங்க? எப்படி இக்னோர் பண்ண பாத்தீங்களா? ஓகே, யாரோட வந்தீங்க? நீங்க யாரோட மேடம் வந்தீங்க? யார் மேடம் அவரு? ஹஸ்பண்ட். அதுக்கே மேடம் இப்படி ஹஸ்பண்ட் அப்படின்னு. ஹாய் மேடம், ஹவு லாங் ஹேவ் பீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்? 4 months. Oh, so cool. Okay, how did you guys meet? Relative. அப்படி இல்லை, அம்மாவோட தம்பி. உங்க மாமாவா அவரு? கசின் தான். அம்மா எக்ஸாக்ட்லி அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அண்ட் எப்போ யூ பின் a relationship or arranged marriage? அவர்லாம் நான் அரேஞ்ச். எல்லாம் ஒத்து போகுது மேடம். உங்க ஃபியூச்சர் அங்க இருக்கு மேடம். அவங்க பேசும்போது சீரியஸா எனக்கு தோணுச்சு. நீங்க சொன்னீங்க நம்ம இப்படி நினைக்கிற ரிலேஷன்ஷிப் தான் நல்லா போகும். ஆக்சுவலி நான் அப்படிதான் நினைச்சேன். இவரோட எனக்கு செட் ஆகாது, நத்திங் கோயிங் குட் அப்படின்னு நான் நினைச்சேன். கேட்டுக்க சீரியஸா நான் உங்களை தனியா மீட் பண்ணி வெளியில பேசணும்னு நினைச்சேன். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அவங்க இருக்கிற இதை பார்த்து அவங்க நம்ம மேல எவ்வளோ லவ் பண்றாங்கன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஐ மீன் கிரேட் லைஃப். சீரியஸ்லி என் அப்பா அம்மா கிட்ட நான் பெருமையா சொல்ற அளவுக்கு நான் இருக்கேன். எங்க வீட்டுல நான் வந்துட்டு எல்லா வேலையும் பார்ப்பேன், நான் இங்க ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். He does. எல்லா வேலையுமே பாத்துக்கிறாரு. என்ன பண்ற நீ வீட்டுல? Sir, you deserve better, sir. ஓகே ஓகே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம இப்படி ஒரு பர்சனை நான் விட்டு கொடுத்துரு சத்தியமா சொல்றேன். ஓ கன்சிடர் லைட்டா கூட கன்சிடர் பண்ணாம ஏதோ சீரியஸா நான் பண்ணல. இவரை வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வேண்டாம் போ 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 நான் லிட்டரலி அப்படிதான் சொன்னேன். நான் தேவையே இல்லை, நீங்க எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான். இன்னைக்கு நான் எங்க வீட்டுல போயிட்டு நான் அங்க வேலையே செய்ய மாட்டேன், நான் ராணி மாதிரி இருக்க தெரியுமா அப்படின்னு எங்க அம்மா கிட்டே நான் பேசுறேன். so sweet, so cool man, beautiful. சீரியஸா நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுருங்க. நானும் அந்த மாதிரி நிறைய. இது நீயா நானா? என்ன மாமாவும் முறை பெண்களும் அந்த மாதிரி ஒரு ஷோ. You've been married for the past 4 months. What's the best part and the worst part of your life as of now? பெஸ்ட் பார்ட் அவர் இப்படி இருக்கிறது. வேர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் அவர் வந்துட்டு இன்னும்
வேர்ல்டு பத்தி தெரிஞ்சுக்காதது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அவர் டாக்டரா? இல்ல அவங்க அப்படிதானே சொன்னாங்க, அதனால நான் கேட்டேன். அப்படிலாம் இல்ல, அவர் யார்கிட்டயும் பெருசா பேச மாட்டேன், இன்ட்ரோவர்ட் ரொம்ப. அதனால இந்த ஷோ கூட்டு வந்தீங்களா? அப்படி இல்லை, இது எனக்கு நான் வந்து உங்களோட ஃபேன், நான் போகணும்னு சொல்லி அடம் பிடிச்சு நான் அவர்கிட்ட வந்து சரி வா நீ பார்க்கணும்னு சொன்னல வா உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. Sir, I mean that is a man in love and I've seen very few in them, but yeah. நிஜமா அதுதான் உண்மை சார். சீரியஸா இப்போ உங்களை கலாய்க்க கூட தோண மாட்டேங்குது. எஸ்கேப் ஆயிட்டேன். இவ்வளவு ஸ்வீட்டா பேசுனீங்கன்னா நீங்க அதுக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருந்திருக்கீங்களா சார்? முன்ன இல்ல, இவங்க தான் ஃபர்ஸ்ட். மேடம் நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். சந்தோஷமா இருக்கீங்க, நான் அதனால கிடைக்க விரும்பல. இல்ல நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் பார்க்குறேன், அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியுது. ஸோ எல்லாருக்கும் வந்துட்டு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ட்டு. 12வது தான்டா படிக்கிற, உனக்கு எதுக்கடா உசு? வேண்டாம், உனக்கு வாழ்க்கையில் என்னடா நடந்திருக்கு இப்போதைக்கு வரைக்கும்? என்னையா நடந்திருக்கு? ஸோ யூ லைக் அ கேர்ள் ஃபார் த பாஸ்ட் 2 years. ஐ மீன் அந்த பொண்ணுக்கு 2 வயசு அதிகம், ஆனால் அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிக்கும், அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு பிடிக்காது. இல்லை அந்த பொண்ணுங்க எனக்கு பிடிக்காதுன்னு பிடிக்கும். ஆனா எனக்கு ஒரு அண்ணான ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணான். எனக்கு வந்து புரியல. அண்ணான ஒரு ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணான். அந்த பொண்ணு அவளுக்கு அண்ணான்னு, அண்ணானு அப்புறம் அவங்க 2 பேர் லவ்ல இருக்காங்க. ஐ ஸ்பெண்ட் 60K. You spent 60K வா? எவன் வீட்டு காசை எவன் செலவு பண்றது? நீ சம்பாதிச்சே போய்? நான் எங்க அம்மா கம்பெனிக்காக ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா சேலரி தரும். 60,000 உங்க அம்மாவோட கம்பெனி மேல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு 7 to 8 60,000. இயர்ஸா கொஞ்சம் என்னெல்லாம் வாங்கி கொடுத்தீங்க 60,000 ரூபாய்க்கு? வாட்ச், கிஃப்ட்ஸ், ஃபீஸ், சம்திங் ஸ்டடி பண்ற மெட்டீரியல் சம்திங். What the actual bro? அப்புறம் அவங்க போயிட்டாங்க. அப்புறம் நான் போய் தெரப்பி அட்டெண்ட் பண்ணிட்டு நான் படிக்க வைக்கிறேன். என்ன பிராக்டிக்கலா இருக்கான்? 60,000 போச்சு, என்னத்த இன்னொரு 6,000 கொடுத்து தெரப்பி போயிட்டு கிளம்புவோம் நம்ம அப்படின்னு. அவ்வளவுதான். அந்த பொண்ணு கேட்கலையா 60,000 ரூபாவை? எது கேட்கணும்? நான் தானே விருப்பப்பட்டு தான் நான் தானே பண்ண, அவன் கேட்கல. ஆனா பயங்கரயா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் தற்கூரி தான் நீங்க, அதை ஒத்துக்க. அதுக்கே பொறுக்கல. ஓகே. ஆனா ஏன் பண்ண? எதுக்கே உனக்கு என்ன 12வது படிக்கிற எதுக்கே உனக்கு அதெல்லாம்? இப்போ நம்ம கிட்ட ஒருத்தங்க இருக்காங்கன்னா நம்ம பார்த்து அவ்வளோதான். அது என்ன உடனே அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்காக சொல்லக்கூடாது என்ன? நம்ம அவங்களை பார்த்து நம்ம கூட இருக்கும்போது அவங்க சேஃப். சரி பார்த்துக்கிட்ட, அவ இப்ப யாரை பார்த்துக்கிறா? அவளுக்கு பிடிச்சா அவ போயிட்டா, நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு போனதும் 60,000 தானடா. திருப்பி காசு ஏன்னா 2000 டிக்கெட் போட்டுருக்கணும்டா நானு. 1000 ரூபாய் எனக்கே செலவு பண்ணிருக்கேன். அடுத்த ஷோ இங்கே டிக்கெட் போட்டுருக்கேன். என்ன 2 ஷோக்கு போட்டிருக்கியா? அதே ஷோ தானடா. என்ன பார்க்கலாம்? உண்மையாலுமே ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் ஐ லவ் யூ சும்மா சொல்ல, உண்மையாலுமே ரொம்ப பிடிக்கும். கே கேம் வந்தாலும் இருந்துட்டு பிரச்சனை இல்லை. தெரப்பியே நான் தானா? சீரியஸ்லி ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ் உண்மையாலுமே. Few architectures people can learn a thing or two from him. All right. I don't even want to look that side anymore. Like the first 3 rows over here, I'm not even making eye contact with them just because I see her one way or the other. And so are you guys a couple by any chance? Okay, how long have you been a couple? You just got engaged. Oh, so cool. Congratulations on that. Beautiful. How did you guys meet? Are you from here? Like Coimbatore? No, right? He came down just for you. You're from Paris, and you came down just for me. எப்போ கோயம்புத்தூர் இவ்வளவு ஸ்வீட்டா ஆச்சு? நான் எல்லா பக்கமும் உங்களை கழுவி ஊத்துனா நீங்க இவ்வளவு ஸ்வீட்டா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கலையே. No, actually Bangalore show வரணும்னு இருந்தாங்க, but you're coming on the 21st, right? 20th, yeah. Yeah, but he's flying. Thank you madam, நல்ல வேளை ஞாபகப்படுத்துறீங்க. அடுத்த வாரம் 20th சாட்டர்டே பெங்களூர்ல ஷோ பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் சொல்லி விடுங்க. ஓகே. புக் பண்ணிட்டீங்களா? அங்கேயும் வரீங்களா? ஐயோ என்ன எல்லாருக்கும் ஏன் இவ்வளவு ஸ்வீட்டா பிஹேவ் பண்றீங்க? ஓகே. Thank you. 17th is flying back, so we came down just for you for a day. You are in Bangalore basically. Yeah, So yeah, we I'm from came to Bangalore from Paris.
Yes. So you both came to, Coimbatore. and the flights are cancelled right now. How did you come? Oh, I came by train. It was his first train experience as well in India. And we're going back by bus. That's also his first. So, yeah. I think I have never been emotional in my shows. எனக்கு லைட்டா கண் கலங்குது, but it's fine. Thank you. All right. And you've seen my videos. உங்களுக்கு தமிழ் தெரியுமா? Our Sri Lankan, but Oh. our parents, they migrated to France. Oh, okay. Cool. So he was born and brought up in France. Tamil பேசுவாரு, நல்லாவே பேசுவாரு. ஏன் சார் என்ன என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறீங்க? அவர் அந்த 400 ஓடிதல்ல ஒரு கேரக்டர் சொல்றாரு. அந்த மாதிரி என்ன பாத்துக்கிட்டு இருக்காரு, கண்ணாடி வர போட்டு. அவர் என்னதான் பாக்குறாரா, வேற ஏதாவது பாக்குறாரா? அந்த மாதிரி. Okay. He's a little shy and introvert. Yeah. Oh, all right. Okay. But I went to your city. I mean, went to your country. I did my first international show in Sri Lanka, and I went to your country for the first time. And you have a beautiful, beautiful country. I should say that. உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சுன்னா ஸ்ரீலங்கா போங்க. And அங்க floods எல்லாம் வேற நடந்துகிட்டு இருக்கு. I hope they recover back. But it's an amazing country. You should at least once visit. ஒரு 8 நாள் நான் போனேன். 8 நாள் வேற வேற பார்ட்டுக்கு போனேன். புரியல. ஆமா, உனக்கு எப்படியா தெரியும்? ஆக்சுவலி இது ஒரு கம்யூனிட்டியா இருக்கலாம். நம்ம எல்லாரும் ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு நம்ம மட்டும் வாழ்ந்துக்கணும். இதாண்டா கோயம்புத்தூர், அந்த மாதிரி நம்ம வாழ்ந்துக்கணும். மத்தவங்க எல்லாம் வெளியே போடா அப்படின்னு அந்த மாதிரி. Getting married next year. When? August 19th. Ah, nice. So cool. Okay. நைட் எந்திரிச்சு பாப்பேன், நீயும் நந்தினியும் ஒரே பர்த்ல படுத்திருக்கணும் அந்த மாதிரி. What do you do in Bangalore? Oh, I am a lead account manager, HR lead account manager. HR அடிக்க? ஆமா. Personal relationship beautiful இருக்கே மேடம் HR க்கு. Okay. Why is the misconception out there saying that HRs don't work at all? Exactly. So we do. HR நீங்க